நாக நதி கரை மணவாள் புறம் செய்து ஜலம் எடுத்து வர சொன்னேன். இதுவரை காணவில்லையே, என்ன செய்து கொண்டிருக்கிறார்? ஆண்டவனை வணங்க வேண்டுமே, நேரமாகிவிட்டது. சரி, அவர் என்னதான் செய்து கொண்டிருக்கார் என்று இப்போதே ஞானத்தால் ஊற்று பார்க்கிறேன் நான். என்ன ஆணவா, என்ன அகத்தை, என்ன மம்மதை, கணவனை மறந்து மாற்றால் ஒரு விதாசப்பட்டு விட்டாலே விடலாமா? அவளுக்கு சரியான தண்டனை கொடுக்கிறேன். அடிக்கடி இப்போது என் மகனை நாயதி தாய் தவறு செய்து விட்டால் ஆகவே விருந்து சென்று உன் தாயின் தலையை வெட்டி வாடா. முடியாதா? சரி, இரண்டாவது மகன் ஏய் பலா தாய் தவறு செய்து விட்டால் ஆகவே விருந்து சென்று உன் தாயின் சிரத்தை அறுத்து வாடா. தாய் தவறு செய்தாரா? அப்பேற்பட்ட தவறு என்ன செய்தா? தவறு செய்தால் என்ன செய்தாளா? என்னை மறந்து மாற்றான் ஒருவன் மீது ஆசைப்பட்டு விட்டா அவள் இந்த உலகத்தில் இருக்கலாமா? என்ன உங்களை மறந்து மாற்றான் மீது ஆசைப்பட்டாளா? ஆசைப்பட்டு விட்டா அவனுக்கு கட்டி வச்சிருப்பா. என்ன வார்த்தை பேசுகிற மாட்டாயா? அவனை வெட்டி விடு. டேய் மிஸ் அப்பா, செல்ல மகனே, உன்னை எதுக்கு அழைக்கிறேன் தெரியுமா? எதற்குப்பா சொல்லுங்கப்பா. வணக்கம்மா. தவறு செய்து விட்டார், ஆகவே அவளுக்கு சரியான தண்டனை கொடுக்க வேண்டும். இப்போதே வந்து சென்று தாயின் தலையை வெட்டிட்டு வரா. தாயின் தலையை நான் வெட்ட வேண்டுமா? நான் வெட்ட வேண்டும். 10 மாதம் சுமந்து என்னை ஈன்றெடுத்து பால் ஊட்டி சீராட்டி ஈ கடிக்காம எறும்பு கடிக்காம என்ன வளர்த்தாங்களே தாயி, அவங்கள போய் நன்றி மறந்து நான் வெட்டலாமாப்பா? என்னால முடியாதுப்பா. தாயின் பாசம் தடுக்கிறதா? சரி, டேய் விஸ்வாசே, என்னப்பா வணங்க மாமினே, நான் கொண்டிருக்கிறேன். தாய் தவறு செய்து விட்டால் ஆதுமா இப்போது நீ உன் தாயின் சிரத்தை அறுத்து கொண்டு வா. டேய் வெட்டெடுத்த தாய் தலையை யாரா வெட்டுவாங்க? தேவடா பையா, தலையை ஓட வெட்டுவாங்க தவறா? அம்மா தலையை வெட்டுவாங்க போடா. ஐயா என்ன சொல்ற மாதிரியா பையன்? என்ன அவனு பத்தாயா அவனுக்கு? சரி, எனது 5வது மகனை ராமன் அழைக்கிறேன். தாய் ராமா,